உலகத்திலே மிக நீளமான மலைத்தொடர் அப்படின்ற மாரி சொன்னா, ஹிமாலயாஸ், ஆண்டஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இத விட நீளமான மலைத்தொடர் வந்து கடலுக்கு நடுவுல இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது பேரு தான் மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ். இது கிட்டத்தட்ட 16,000 கிலோமீட்டர் வந்து நீளம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆக்சுவலா இது எப்படி உருவாச்சு அப்படின்றது ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்குது. அது என்னன்னா, அமெரிக்க டெக்டானிக் பிளேட்ஸும், அதே சமயம் யூரோப்பியன் டெக்டானிக் பிளேட்ஸும் வருஷத்துக்கு 2.5 சென்டிமீட்டர் அளவுக்கு விலகி, விலகி தூரமா போய்க்கிட்டே இருக்குது. இப்படி போகும்போது இந்த கேப்ப வந்து ஃபில் பண்றதுக்காக மேக்மா வந்து வெளியில ரிலீஸ் ஆகுது. அது ரிலீஸ் ஆகி, கூலிங் ஆகி, அது புதுசா ஒரு தரைய உருவாக்குது. இப்படி தான் இந்த ரிட்ஜஸ் வந்து உருவாயிருக்கு அப்படின்ற மாரி சயின்டிஸ்ட்லாம் சொல்றாங்க. இப்படி கடலுக்கு நடுவுல இருக்கிற இந்த மலைத்தொடர்கள்ல ஹைட்ரோ தெர்மல் வென்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது கிட்டத்தட்ட கடலுக்குள்ள இருக்கிற எரிமலை அப்படின்ற மாரி சொல்றாங்க. சூரிய ஒளியே போகாத இந்த கடலுக்குள்ள இந்த ஹைட்ரோ தெர்மல் வென்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 400 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதனாலேயே இந்த இடத்த சுத்தி ஒரு சில வித்தியாசமான உயிரினங்கள்லாம் வாழுது அப்படின்ற மாரி ஆராய்ச்சியாளர்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி என்ன வித்தியாசமான உயிரினங்கள்லாம் இந்த இடத்துல எவால்வ் ஆயிருக்கு அப்படின்ற மாரி பார்த்தா, கெமிக்கல சாப்பிடுற மாரியான பாக்டீரியாஸும், அதே சமயம் செவுள்களே இல்லாத இறால் வகைகளும் இந்த இடத்துல எவால்வ் ஆயிருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. பொதுவாவே இந்த மலைத்தொடர் எல்லாமே கடலுக்கு அடியில தான் இருக்கும். ஆனா, ஐஸ்லேண்டுன்ற ஒரு பகுதிகள்ல மட்டும் இது வந்து தீவுகளா கடல் மட்டத்துக்கு மேலேயும் தெரியுது அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த மாரி இன்ஃபர்மேட்டிவான விஷயத்துக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.